இங்கே ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃப்ரீயா மேக்கப் பண்ணி விடுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல புதுசா அந்த பொண்ணோட கை காலெல்லாம் கட்டிட்டு அவ தலையில ஒரு கிரீன் கலர் ஸ்மோக் அனுப்புறாங்க. அதை அனுப்புனோடனே இந்த பொண்ணோட ஹேர் ரொம்ப பர்ஃபெக்டா ஆயிடுது. வீட்டுக்கு அடங்காம அப்பா அம்மா சொல்றது கேட்காம ரொம்ப சேட்டை பண்ற பொண்ணுங்களை கூட்டு வந்து இந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒபீடியண்டா மாறிடுறாங்க. இங்க ஜெனின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க அப்பா அம்மா சொல்றது கேட்க மாட்டேங்கிறான்னு அவளை கூட்டு வந்து அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அங்க ரூல்ஸ் என்னன்னா மியூசிக் அலோட் கிடையாது. அதே நேரத்துல காலைல 5 மணிக்கெல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ஸ்கூல்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு நைட்டு ஜெனி வெளியே வர, ஆனா அங்க செக்யூரிட்டி இருக்கிறத பார்த்தா அங்கேயே நின்னுறா. அப்ப அவ பேரை சொல்லி ஒரு பொண்ணு கூப்பிடுறா. திரும்பி பார்த்தாங்க லீசான்னு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. லீசா ஜெனியை கூட்டு போய் அந்த ஸ்கூல் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. ஆக்சுவலா என்ன நடக்கும்னா, ஸ்கூல்ல ஜாயின் பண்றப்போ மேக்கப் போட்டுங்கிற பேர்ல ஸ்டூடெண்ட் மைண்ட்ல இருக்க எல்லா விஷயத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. லீசாவுக்கு லாஸ்ட் இயர் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதனால அவ தலையில ஒரு மெட்டல் ஷீட் வச்சிருப்பாங்க. அதனால அவள் அந்த பிரெயின் வாஷ் பண்ற விஷயம் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் ஜெனிக்கிட்ட சொல்றா. அடுத்த நாள் காலையிலேயே ஜெனியை கூப்பிட்டு இன்னைக்கு நைட் உனக்கு அந்த மேக்கப் பண்ண போறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆக்சுவலா லீசா தள்ள இருக்க மெட்டல் பிளேட்டால அவளுக்கு அந்த விஷயம் வேலை செய்யலங்கிற விஷயத்த பிரின்சிபல் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால லீசாவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க. உடனே ஜெனி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வரும். அவகிட்ட இருக்க மியூசிக் பிளேயரை எடுத்து பிளே பண்ணி அந்த ஹெட்செட் எடுத்து அவ ரூம்மேட் காதுல வைப்பா. உடனே அந்த ரூம்மேட்டுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து நார்மல் ஆயிடுறா. உடனே ஜெனி அந்த ரூம்மேட்டை சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. ஜெனி அந்த பிரின்சிபல் கிட்ட போய் சண்டை போடுறா. உடனே அந்த பிரின்சிபல் கோவப்பட்டு ஜெனியை அப்பவே அந்த மேக்கோ செஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. பிரின்சிபல் போனதும் ஜெனியோட ரூம்மேட் பிரின்சிபல் ரூம்ல இருக்க மைக் எடுத்து சாங்க பிளே பண்றாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு ஸ்கூல் இருந்தா நீங்க உங்க பசங்களை சேர்ப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.